மீன் குழம்பு வைக்க போகிறேன்ப்பா. சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறேன். சங்கரா தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் பாரு மீன் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ புளி கரைச்சி வச்சுட்டேன். தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கிறேன். தக்காளி வெங்காயம் எண்ணெய் ஊற்றி வணக்கி ஆட்டி வச்சுருக்கிறேன். நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி பூண்டு 2 தட்டி வச்சுருக்கிறேன். உப்பு கருவேப்பிலை வெந்தயம் கடுகு உளுத்தம்பருப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன்ப்பா. தனியாத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வா நீ சட்டியில் தான் செய்ய போகிறேன். அடுப்பத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்படியே ஊற்றுறோம்னா நிறைய ஊற்றிடுவோம். அதனால் கொஞ்சம் கிண்ணத்தில் ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். பொரிஞ்சிட்டு இருக்குது. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். அதுலேயே பூண்டு 5 தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சிங்க. 2 தக்காளியும் ஒரு 2 பச்சை மிளகாயும் அதிலே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் முழுசாக தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கீரி போட்டோம்னா காரம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வணக்கி வச்சுருக்கேன். ஆட்டி இருக்கிறேன். அதுவும் இதிலே சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சது போட்டு நல்லா பாருங்கள். நல்லா எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் மேலே அப்படியே மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் 4 இதுலேயே போட்டிருக்கிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் வணக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும். மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டதெல்லாம் பச்சை வாசம் போயிடுச்சிங்க. பாருங்கள் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அது இதிலே ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கணும். அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம உப்பு வந்து இதுலேயே போட்டிருக்கிறோம் கொஞ்சம். அதனால் கம்மியாக போட்டுக்கலாம். மீன்லேயே கொஞ்சம் கழுவி வேறு வச்சுருக்கிறோம் இல்லையா, அதனால் அதில் உப்பு வரைக்கும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இல்லைன்னா வேணும்ல ஒரு 10 நிமிஷம் வேணும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பெல்லாம் இப்போ கரெக்டாக இருந்தான்னு பார்த்துங்க. உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருந்தான்னு பார்த்துங்க. போட்டு மூடி வைக்கலாம். ஒரு நாளாக ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அப்புறமேல மீன் போட்டுக்கலாம். நல்லா கூட்டி வச்சது எல்லாமே நல்லா வாசம் அடிக்குதுங்க. திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு. தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அது இதிலே சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் இல்லாமல் கூட வைக்கலாம். இருந்தாலும் தேங்காய் ஊற்றி வச்சா அது ஒரு மாதிரியாக இருக்கும். பாருங்கள் நல்லா இப்போ நல்லா ஒன்று போல் ஒரு 5 நிமிஷம் கலக்கி விட்டு நல்லா மூடி வச்சிடலாம். மறுபடியும் தேங்காய் ஊற்றினோன்னா கலர் மாறிடுச்சு. தேங்காய் ஊற்றினா கலர் மாறதான் செய்யும். அதனால டார்க்காக இருந்துச்சு. தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் இதாக லைட்டாக தான் மாறும். பாருங்கள் நல்லா தேங்காய் எல்லாமே தேவையானது எல்லாமே போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அப்புறம் மீன் எடுத்து போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வருதுங்க. வாசம் அடிக்குது. நல்லா கம்மன்னு வாசம். இந்த டைமில் மீனை போட்டுடலாங்க. பாருங்கள் மீன் அப்படியே ஒவ்வொன்றும் எடுத்து அப்படியே இறக்கி விட்டுறலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரமா இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு எங்கேயும் இடிச்சிக்காமல் அது பாட்டுக்கு வேகும். கொஞ்சம் நம்ம குறுகலான பாத்திரம் வச்சுட்டோம்னா அது அங்கங்கே மேலே நிற்கும். நல்லா மீன் அதிலே சேர்த்தியாச்சு. பாருங்கள் சும்மா லைட்டாக ஒரு கிளறி விடலாம். ஏன்னா பாத்திரம் நல்லா அகலமாக இருக்கிறதுனால நல்லா மீன் வந்து முழுகி நல்லா வேகும். பாருங்கள் மீன் போட்ட மீனே தெரியல. பாருங்கள் அப்படியே உள்ளே இருக்குது. பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் போட்டு 10 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாருங்கள் சங்கரா மீன் குழம்பு நல்லா சூப்பராக நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சு. மீனெல்லாம் பாருங்கள் நல்லா போட்டது நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் நல்லா கம்மன்னு வாசம் அடிக்குது. இந்த டைமில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாளைக்கு பழைய குழம்புனா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே சோறு வடித்து வச்சிங்க. சுடு சாப்பாடு வடித்து வச்சு இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஆஃப் பண்ண போகிறேன். நல்லா மீனெல்லாம் வெந்துருச்சு. ஏன்னா 10 நிமிஷம் போட்டால் மீன் வெந்துடும். அதனால் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா சட்டிங்கிறனால அது அப்படி இன்னும் சூடு நல்லா ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் 10 நிமிஷத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. பாருங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட கொதிக்குது. பாருங்கள் இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.